ம். நான் ஓகே உங்களுக்கு இப்போ ப்ரோ. ஹோஸ்டிங் அக்சஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களோட ஸ்க்ரீனை வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஷேர் பண்ணுங்க. ஸோ நேற்று வந்துட்டு என்ன ஓகே. அப்படின்னா லைக் நம்ம வந்துட்டு ஒரு கேம்பெயினோட ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு ம். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர் நீங்களும் கிரியேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது ஜஸ்ட் வந்துட்டு என்ன எஸ் அப்படின்னா ப்ரோ. ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஐடியாஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. என் ஸ்க்ரீன் இப்போ விசிபிள் ஆகுதா ப்ரோ? உங்களோட ஸ்டார்டட் ஸ்க்ரீன் ஷேரிங் இருக்கு. பட் இன்னும் எனக்கு எதுவும் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகல. ஒன்ஸ் அகைன் ஸ்டாப் பண்ணிட்டு கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ டிஸ்ப்ளே ஓகே ஆகுது. ப்ரோ. இப்போ டிஸ்ப்ளே ஆகுது. டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துருங்க. என்ன ப்ரோக்ராமுக்கு நீங்க எடுத்திருக்கிறீங்க? 4, 5 ப்ரோக்ராம் இது எம்பிஏ, எம்சிஏ, எம்காம், பிபிஏ, டிஸ் பிசிஏ, பிகாம். டோட்டலா வந்துட்டு என்ன அப்படின்னா 6 ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிளையண்டோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ். அவங்க தான் வந்துட்டு கிளையண்டோட தமிழ். நேம். ஸோ அவங்க வந்துட்டு ம். ப்ரொவைட் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா எம்பிஏ, எம்சிஏ, எம்காம், பிபிஏ, பிசிஏ, பிகாம் ப்ரோக்ராம் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. ஓகே. அவங்களோட ரெக்யர்மெண்ட் எஸ் வந்து ப்ரோ. என்ன அப்படின்னா ரன் சர்ச் ஆட் ஃபார் எம்பிஏ அண்ட் எம்சிஏ, வீடியோ ஆட் ஃபார் பிசிஏ அண்ட் டிஸ்பிளே ஆட் ஃபார் பிபிஏ. அப்போ எத்தனை ப்ரோக்ராம் கவர் பண்ணிருக்கீங்க? 1, 2, 3, 4 ப்ரோக்ராம் தான் கவர் பண்ணிருக்கீங்க. ஸோ மீதி பேலன்ஸ் 2 ப்ரோக்ராம் என்ன பண்றீங்க? இல்லை ப்ரோ, டாஸ்க் கிரியேட் பண்ணி இந்த 4க்கு மட்டும் பண்ணுற மாதிரி மிச்ச கீழெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஒரு ஒரு சரி, ஓகே. டாஸ்க்காக. சரி, ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் நாலே ம் 4 ப்ரோக்ராம் மட்டும் அவங்க வந்துட்டு ஆட் வந்துட்டு ரன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ம் கான்செப்ட். ஓகே. ஸோ எம்பிஏக்கும் எஸ் ப்ரோ. எம்சிஏக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் ஆட் ரன் பண்ண சொல்றாங்க. இதுதான் கிளைண்டோட ம் ரெக்வயர்மெண்ட். ஓகேவா? அப்போ ஆமாம் ஆமாம் ப்ரோ. நீங்க சஜஸ்ட் பண்ற கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன? எம்பிஏக்கு தனியா, எம்சிஏக்கு தனியா கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்களா? இல்ல ம் எம்பிஏவும் எம்சிஏவும் சேர்த்து ஒரே கேம்பெயினா கிரியேட் பண்ணி மல்டிபிள் ஆட் குரூப்ஸா ம் யூஸ் பண்ணிக்க போறீங்களா? ஸோ நான் 2 டைப்பாகவும் கிரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து எம்பிஏக்கு சர்ச்சர் தனியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எம்பிஏல வந்து எம்பிஏ டிஸ்டன்ஸுக்கும் எம்பிஏ டைரக்ட்டுக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ 2 ஆட் எம்பிஏங்க குரூப். அப்ப எம்பிஏ எம்பிஏ சர்ச் ரெண்டு அப்படின்றது ஒரு கேம்பெயின் கேம்பெயின். இருக்கு. சோ அதுக்குள்ள எம்பிஏ டைரக்ட்டா டைரக்ட் சம்பந்தப்பட்ட கீவேர்ட்ஸ் வந்து தேடும்போது அதுக்காக ஒரு ஆட் ம் குரூப் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கீங்க. எம்பிஏ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ். சம்பந்தமா ஒரு ஆட் குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ம் சம்பந்தமா தேடும்போது அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அது ரிலேட்டடான ஆட் வந்துட்டு காட்டுறதுக்காக டிசைன் பண்ணிருக்கீங்க. ம் ஓகே. அப்ப இது ஒரு ப்ரொபோசல். ஓகே. அடுத்ததுப்பா. ம் எஸ் ப்ரோ. அது So இதில் அதே வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க எம்பிஏ எம்பிசி. சர்ச்சுக்கும் பண்ணிருக்கீங்க. எம்பிஏ சர்ச் அட் எம்சி கேட்டீங்கனால. எம்பிஏ சர்ச் எம்சிஏ சர்ச்சுக்கு பண்ணியிருக்கேன். பிசிஏக்கு வீடியோஸுக்கு தனியாக பண்ணியிருக்கேன் ப்ரோ. அது ஓகே. ஒரு கேம்பெயின் பிசிஏக்கு தான். வந்துட்டு என்ன அப்படின்னா, வீடியோ ஆட் கேட்டிருந்தாங்க. அப்ப பிசிஏக்கு ம் வந்துட்டு என்ன அப்படின்னா, வீடியோ ஆட். அப்போ அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, கீவேர்ட்ஸ் வந்துட்டு வராது. சரியா? ஆ சோ அங்க வந்துட்டு என்ன ஓகே அப்படின்னா, ஓகே வேற ப்ரோ. மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆ ஆட் குரூப் அங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஆ பட் இங்க ஆ வந்துட்டு என்ன அப்படின்னா, ஓகே ஓகே. கீவேர்ட்ஸ்ன்றது உங்களுக்கு வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. சரியா? ஓ, வீடியோ ஆட்ஸில் கீவேர்ட்ஸ் நம்ம ஆகாது. வீடியோ சர்ச் ஆட் தான் கீவேர்ட்ஸ் வரும். நம்ம அதான் டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்து நம்ம பார்க்கும்போது, உங்களுக்கு நான் அது ம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன் நானு. ஓகேவா? ஆ ஓகே ப்ரோ. ஓகே. இதில் இப்போ இன்னொரு பிசிஏக்கு இதில் வீடியோ இன்னொரு ஆட். இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, நம்ம எம்பிஏ எம்சிஏ இது ஒரே கேம்பெயினாக போட்டுட்டு ஓகே. இதுலயே ஆட்ஸ் குரூப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே. எம்சிஏக்கு கரெக்ட். ரெண்டும் கரெக்ட். ஸ்ப்ளிட் அப்ப பண்ணி எம்பிஏ, வச்சுட்டேன். எம்சிஏக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 2க்கும் சேர்த்து வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே கேம்பெயினா கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ ம் கிரியேட் பண்ணிட்டு ஆமாம். ஆட் குரூப்புக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் அங்க யூஸ் பண்ண ஆட் குரூப் வந்துட்டு எம்பிஏக்காகவும் கிரியேட் பண்ணணும், ம் எம்சிஏக்காகவும் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து ஒன்லி ரன் இன்னொரு டாஸ்க் இதில் என்னன்னா, சர்ச் ஆட்ஸுக்கு மட்டும் அதாவது பிஜி யூஜி ப்ரோக்ராமுக்கு சர்ச் ஆட் மட்டும் ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிஜி கோர்ஸ் சர்ச்னு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு 3 ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் ப்ரோ, பிஜி ஓகே. ஆட் கோர்ஸுக்கு குரூப் மட்டும். எம்பிஏ, எம்சிஏ, எம்காம். சரியா? சூப்பர். ஆமா. இவ்வளவுதாங்க. யூஜி கோர்ஸுக்கு தனியாக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி அதுக்கு 3 ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே. அப்ப பிஜி கோர்ஸ்ல எம்பிஏ, எம்சிஏ, எம்காம்கா மூணுமே பிஜி ப்ரோக்ராம். அப்ப 3 ம் ப்ரோக்ராமுமே ஆட் குரூப்பா கொண்டுட்டு வந்துட்டு ஒரே கேம்பெயினுக்குள்ள நம்ம வச்சு ரன் பண்ண போறோம். அதே மாதிரி யூஜி ம் கோர்சஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிபிஏ, பிசிஏ, பிகாம். சரியா? அப்போ அதுல ம் அந்த 3 யூஜி கோர்சஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே கேம்பெயினுக்குள்ள வச்சு நம்ம வந்துட்டு ரன் பண்ண போறோம். சூப்பர். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே.
சப்போஸ் இது வந்துட்டு ம். நீங்க வந்து செப்பரேட்டா ரன் பண்ண போறீங்கன்னா பிஜி ப்ரோக்ராமுக்கு ம். மட்டும் தனித்தனியா கேம்பெயின் ரன் பண்ண போறதுன்னா எம்பிஏக்கு தனியா, எம்சிஏக்கு தனியா, எம்காம்க்கு தனியா. ம். யூஜிக்கு அதே ம். மாதிரி தான். பிசிஏக்கு தனியா, பிகாம்க்கு தனியா. ஓகேவா? தனித்தனியாவும் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டாஸ்க், தேர்ட் டாஸ்க் என்ன வச்சிருக்கீங்க? தேர்ட் டாஸ்க் என்ன கொடுத்துருக்கேன்னா, இது லொக்கேஷன் பேஸ்டு கொஞ்சம் வச்சேன். ஓகே, ஸோ என்னன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து ரன் பண்ணணும். என்ன ரன் பண்ணணும்னா, வீடியோ ஆட்ஸ் வந்து ரன் பண்ணணும். எம்பிஏ டிஸ்டன்ஸுக்கும் எம்சிஏ டிஸ்டன்ஸுக்கும். ஓகே, இந்தியாவில் வந்து எம்பிஏ டைரக்டுக்கும் பிபிஏக்கும் சர்ச் ஆட் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி. சூப்பர். ஸோ ஓகே, லொக்கேஷன் சூப்பருங்க. பேஸ்டு கொஞ்சம் பிரித்தேன். அப்போ இங்க வந்துட்டு என்ன பிரித்து பண்ண போறீங்க? இதையும் நீங்க ரெண்டா தனித்தனியாவும் பண்ணலாம், கம்பைன் பண்ணியும் பண்ணிக்கலாம். கரெக்டா? ம், ஆமாம். ஓகே, அப்போ ஸ்ரீலங்காவை மட்டும் டார்கெட் பண்ணி பிஜி ப்ரோக்ராமுக்கு வீடியோ ரன் பண்ண போறீங்க. அப்ப அதுதான் கேம்பெயின் ஆ, நேம். அந்த ஆ, கேம்பெயின் நேம்குள்ள எம்பிஏ டிஸ்டன்ஸ்க்காக தனியா ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க, எம்சிஏக்காகவும் தனியா ஒரு ம். வீடியோ வந்து வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆ, ஆ, கரெக்ட் ப்ரோ. நீங்க கீவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் மட்டும் வராது, சும்மா ஆட் பட் அதை பண்ணிட்டேன். நம்ம ஆ, பாத்துக்கலாம். ம், ஓகே ப்ரோ. தென் இதை அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி என்ன சொல்லியிருந்தீங்க? உங்களோட டாஸ்க் வாங்க. ம். இந்தியாவை டார்கெட் பண்ணி எம்பிஏ டைரக்டும் பிபிஏ ப்ரோக்ராமும் ரன் பண்ணணும் ஓகே, அப்படின்னு. இதுக்கு எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரக்சரு? ஸோ இதில் வந்து இந்தியன் லொக்கேஷன் போஸ்ட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் மேன்ஸ்ன்னு போட்டு பிபிஏக்கு தனியாக ஒரு ஆட் குரூப்பும் எம்பிஏ டைரக்டுக்கு தனியாக ஒரு ஆட் குரூப்பும் வந்து பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகேங்க, சூப்பருங்க. அடுத்த டாஸ்க் என்ன வச்சிருக்கீங்க? ஒரே நிமிஷம். ஸோ இதே மாதிரி ஒரு 3ன்னு இருக்கு ப்ரோ இன்னும். சரிங்க, ஓகே. நீங்க ஆஹ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கான்செப்ட்குள்ள ஆஹ் வந்துட்டீங்க. இப்போ இதை வந்துட்டு தனியா ரன் ஓகே. பண்றதுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் ப்ரோ. தனியாக ரன் தனியா ரன் பண்ணுறதுக்கு தெரியும். பண்றதுக்கும் தெரியும். இப்போ ஒரே ம். கேம்பெயினா வச்சு ரன் பண்றதுக்கும் தெரியும். இப்போ நீங்க வந்துட்டு ஆ என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியும். மேக்ஸிமம் ம். நீங்க வந்து ஒர்க் பண்ற கம்பெனில வந்துட்டு என்ன அப்படின்னா செப்பரேட் கேம்பெயினுக்கு ம். போயிருங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் தனித்தனியா வச்சு ரன் பண்ணீங்கன்னா சோ அந்தந்த ம். ம். கேம்பெயின் வந்து என்ன அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகும் தனித்தனியா. ஓகேவா? ம். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ ஓகே. நான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஆ ஓகே. நான் ஒரு ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஷேர் பண்றேன். இந்த ஃபைலோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா புக் 1ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ம். ஓகே ப்ரோ. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப்ல தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபைலையும் ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ம். ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. அந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுறதா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணலையா? இது இது இன்ஸ்டாலில் தான் இருக்கு. ஓகே, அப்போ ஃபைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ம். ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம். ஸோ நம்ம நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ம். என்ன ம். பண்ணியிருப்பாங்கன்னா இப்படிதான் கேம்பெயின் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அவங்க கேம்பெயின் ம். வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ நீங்க நிறைய பிஜி ம். ஓகே. ப்ரோக்ராம் இருந்திருக்கலாம், டிவிஎல்பி ப்ரோக்ராம் இருந்திருக்கலாம். அப்போ ம். இப்போ பிஜி ப்ரோக்ராமே இந்தியாவுக்கு தனியா ரன் பண்ணுங்க, மிடில் ஈஸ்டுக்கு தனியா ரன் பண்ணுங்கன்னா தனித்தனி கேம்பெயின் ஆயிடும். ம். ஓகே ப்ரோ. டைப்ஸ் ஆஃப் இப்போ கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுவோம். ம். ஓகே, இதை ஓபன் ஒரு பண்ணிக்கோங்க. மேல எனேபிள் எடிட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம் ஓகே. ப்ரோ. ஸோ இப்போ ம். பாருங்க ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள ரெண்டு விதமான கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்னு ம். ஆன்லைன் எம்பிஏ ம். ப்ரோக்ராம், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா ம். ஆன்லைன் எம்சிஏ ப்ரோக்ராம். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் நேம். ஓகேவா? ம். ம். ஓகே ப்ரோ. So, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எம்பிஏ ப்ரோக்ராம்குள்ள லைக் வந்துட்டு என்ன 5 ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்றேன். அந்த 5 ஆட் குரூப்புமே எதுக்காக? ஆன்லைன் எம்பிஏ ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்டது தான். ரோல் நம்பர் ம். 4 ம். பார்த்தீங்கன்னா ஓகே. தெரியும். ஆட் குரூப் 1 அதோட நேம் என்னன்னு வச்சிருக்கேன்? ஆன்லைன் எம்பிஏ அட்மிஷன்ஸ். அப்போ ஆன்லைன் எம்பிஏ அட்மிஷன் சம்பந்தமா யாராவது தேடும்போது அந்த எம்பிஏ ம். அட்மிஷன் ம். ஆன்லைன் எம்பிஏ அட்மிஷன் சம்பந்தப்பட்ட ஆடை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன். செகண்ட் ம். 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 அஃபோர்டபுள் எம்பிஏ ஆன்லைன். அப்போ இது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்துட்டு தேடும்போது லைக் வந்து நம்ம என்ன ம். பண்ணிக்கலாம்? லைக் வந்துட்டு இது ரிலேட்டடான ஆட வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து ம். என்ன ஓகே. அக்ரிடேட்டட் ஆன்லைன் எம்பிஏ. அடுத்து ஃபோர்த் ஒன்னு ம். எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து ம். என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்டடி ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடான ஆட் குரூப். இத நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் கூட நீங்க ம். செக்ரிகேட் பண்ணிக்கிட்டே போலாம். ம். காலேஜ் ம். ம்.
யூனிவர்சிட்டி வைஸ், டிஸ்டன்ஸ் ம் எஜுகேஷன் வைஸ். ஸோ இது மாதிரி கூட நீங்க ம் என்ன ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கேம்பெயின்குள்ள நம்பர் ஆஃப் ம் ஆட் குரூப்ஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஒரே ஆட் பண்ணிக்கலாம். குரூப்ஸா வச்சு ரன் பண்ணாலும் தப்பு இல்ல. அதே மாதிரி ம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மல்டிபிளா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் குரூப்பை ஸ்பிளிட் பண்ணி ரன் பண்ணாலும் தப்பு இல்ல. ஆனா பெஸ்ட் வந்துட்டு என்ன ம் அப்படின்னா நீங்க ஆட் ம் குரூப் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி நீங்க ரன் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி ரன் ஸ்பிளிட் பண்ணி பண்ணணும். நீங்க ரன் பண்ணும்போது அதாவது ஒரு ஒரே ஆட் குரூப்பா ரன் பண்றதுக்கு பதிலா அது 10 ஆட் குரூப்பா ம் ஸ்பிளிட் பண்ணிட்டு ம் ம் கீவேர்ட் வைஸ் நீங்க கேட்டகரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பண்ணிக்கணும். அதாவது அட்மிஷன் ரிலேட்டடா ம் எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாமே தனியா ஒரு செட்டு, ம் காலேஜஸ் ரிலேட்டடா இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் அது ஒரு செட்டு, அதே மாதிரி ம் யூனிவர்சிட்டி ரிலேட்டடா தேடுற போது அது ஒரு செட்டு, டிஸ்டன்ஸ் ம் எஜுகேஷன் சம்பந்தமா தேடுற கீவேர்ட்ஸ் எல்லாமே அது ஒரு செட்டு. அப்போ அந்த ஓகே. பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வந்துட்டு தேடும்போது அந்த பர்டிகுலர் ம் கீவேர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஆடுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணும்போது யூசர் வந்துட்டு ம் இன்னும் நல்லாவே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆடு கூட ரியாக்ட் பண்ணுவாங்க. ம் 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 ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா எம்பிஏ ப்ரோக்ராம்க்காக, அதே மாதிரி கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா எம்சிஏ ப்ரோக்ராம்க்காக. ம் புரியுதா? ஓகே. அப்போ இந்த இது புரியுது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸே வச்சு கொடுத்துருக்கேன் நானு. நீங்க வந்துட்டு ம் 5 to ம் 20 கீவேர்ட்ஸ்ன்றது நீங்க போட்டிருக்கிறீங்க. பட் இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆ சம் கீவேர்ட்ஸே நான் வச்சு கொடுக்குறேன் ஒரு சாம்பிளுக்காக. ம் 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 பட் இதை ஓகே வந்து ப்ரோ. நான் கம்பைன் பண்ணி நான் ஒரே கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது நான் 10 ஆட் குரூப்பா கூட கிரியேட் பண்ணிடுவேன். ம் 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 எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் ஒரே கேம்பெயினை வச்சு நான் ரன் பண்ணும்போது லைக் நான் என்ன பண்ணிடுவேன், மேல ஒரு 5 ஆட் குரூப் அது ஃபுல்லா எம்பிஏக்காக, கீழே இருக்கிற ஆட் குரூப் இது இது ஃபுல்லா எம்சிஏக்காக. அப்போ இது ரெண்டுமே சேர்த்து அப்படி கம்பெனி 10 ஆட் குரூப் கிடைக்கும் உள்ளுக்குள்ள. 10 ஆட் குரூப் கிடைக்கும். அப்போ ஸோ ஆனா நம்ம தனித்தனியா ரன் பண்றது பெட்டர். தனி கேம்பெயின் தனித்தனியா வச்சு. பண்றது ப்ரோ. பெட்டர். ம் அது எதுக்காக ஓகே. அப்படின்றத வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஏன் தனித்தனியா ம் ரன் பண்றது நமக்கு பெட்டர் அப்படின்னு. ஓகே. சோ இப்போ ஓகே. லைக் நீங்க வந்து என்ன ஆ அப்படின்னா ஒண்ணு இல்ல. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நான் ம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேம்பெயின்குள்ள என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். லொகேஷன் செட்டிங் ஆ பண்ணுவோம், லாங்குவேஜ் செட்டிங்ஸ் பண்ணுவோம், ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் ம் பண்ணுவோம், பிளேஸ்மெண்ட் செட் பண்ணுவோம், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் எல்லாமே set பட்ஜெட். பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அந்த ம் இடத்துல பட்ஜெட்டும் செட் பண்ணுவோம். பட்ஜெட் ம் ம் ஸோ எஸ் ப்ரோ. டெய்லி பட்ஜெட் எவ்வளவுக்கு வந்துட்டு என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகணும். ம் ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கேம்பெயின் லெவலுக்கு தான் நீங்க செட் பண்ண முடியும் பட்ஜெட். ஓ பட்ஜெட் வந்து கேம்பெயின் லெவலுக்கு தான் வந்து செட் பண்ண முடியும். ஆமா, கேம்பெயின் லெவல்ல தான் செட் பண்ண முடியும். ஆட் குரூப் லெவல்ல நீங்க செட் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? அதாவது நீங்க தனித்தனியா கேம்பெயின் எம்பிஏக்கு தனியா எம்சிஏக்கு தனியா நீங்க வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா எம்பிஏக்கு தனியா 500 ரூபாய் போட்டுக்கலாம், எம்சிஏக்கு தனியா நீங்க 500 ரூபாய் போட்டுக்கலாம். தனித்தனியா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பட்ஜெட் பெர் டேக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாவே வச்சு நீங்க வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். ம் பட் இதே இது வந்து நீங்க சப்போஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க ப்ரொபோஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்றீங்க அப்படின்னா நான் தனித்தனியா ம் 2 கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு தனித்தனியா ரன் பண்ண போறது இல்ல, ஒரே ம் கேம்பெயினா வச்சு நான் வந்துட்டு ரன் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம். ம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கேம்பெயின் நேம் ம் ஆன்லைன் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ப்ரோக்ராம் இதுதான் கேம்பெயின் நேமா இருக்கும். டெய்லி பட்ஜெட் 1000 ம் ருபீஸ் கொடுத்துட்டேன். ம் பட் அதுக்குள்ள நான் எவ்வளவு ஆட் குரூப்ஸ் வச்சிருப்பேன், 10 ஆட் குரூப்ஸ் வச்சிருப்பேன். 5 ஆட் குரூப் ம் எம்பிஏக்காக, 5 ஆட் ஆமா. குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்சிஏக்காக. எம்சிக்காக. இந்த 10 ஆட் குரூப்ல எந்த ஆட் குரூப் பெர்ஃபார்ம் ஆனாலும் ம் உங்களுக்கு கேம்பெயின் லெவல்ல இருக்கிற பட்ஜெட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓ ஓகே. ஓகேவா? இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு ம் 10 ஆட் குரூப் வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ம் எம்பிஏ ம் அதாவது எம்பிஏக்கும் நமக்கு லீடு வேணும், எம்சிஏக்கும் நமக்கு வந்துட்டு லீடு வேணும். சரியா? ஆனா ம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்சிஏல இருக்கிற ஆட் குரூப் 4ல இருக்கிற கீவேர்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ம் அதாவது அந்த கீவேர்ட்ஸ் தான் யூசர் வந்துட்டு தேடிட்டே இருக்கிறாங்க. அதிகமா தேடுறாங்க. ம் எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது இந்த எம்சிஏ ம் என்ன அப்படின்னா நல்லாவே வந்துட்டு என்ன அப்படின்னா தேடுறாங்க. ம் அப்ப என்ன நடக்கும்? ஆட் வந்துட்டு தேட தேட உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட வந்துட்டு கிளிக் பண்ண அமௌண்ட் வந்துட்டு உங்ககிட்ட டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். எங்க இருந்து? ஆம். கேம்பெயின்ல வந்து நீங்க பெர் டே 1000 ரூபீஸ் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க. அப்போ ஈச் அண்ட் எவரி ம் கிளிக்குக்கு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆயிட்டே இருக்கும். சரியா? மீதி இருக்கிற ஆமா. 9 ஆட் ம் ஸ்லோவா ஒர்க் ஆகுது. அப்போ ம் 10வது ஆட் குரூப் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும்போது என்டையர் அமௌண்ட் ம் ஏன்னா அதுதான் அந்த கீவேர்டு தான் அதிகமா தேடுறாங்க. ம் ஆமா. அந்த அந்த ஆட் குரூப்புக்கு மட்டும் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகி முடிஞ்சிரும். மீதி ஓ இருக்கிற 9 ஆட் ம் குரூப்புக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு ஒர்க் ஆயிருக்காது. அப்போ இந்த ம் இந்த கேஸ புரியுது வச்சு ப்ரோ. பாத்தீங்கன்னா எம்சிஏக்கு மட்டும் உங்களுக்கு லீடு வந்திருக்கும். எம்பிஏக்கு லீடு வந்திருக்கும். எம்பிஏக்கு லீடு வந்திருக்காது.
புரியுதுங்களா? அப்ப நீங்க ஒரே தான் வச்சு புரியுது. நீங்க ரன் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம ம். தனித்தனியா பிரிச்சு வச்சு நம்ம ரன் பண்ணும்போது ரூ. 500 இருக்கா? ரூ. ம். 500 எம்பிஏ ப்ரோகிராம்க்காக மட்டும் தான். அது மீதி எம்சிஏ ப்ரோகிராம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரூ. 500 வந்துட்டு செட் பண்றோமா, அந்த ரூ. 500 வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் எம்சிஏ ப்ரோகிராமுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே. புரியுதுங்களா? இப்ப அந்த புரியுது ப்ரோ. இப்ப அந்த கேம்பெயின்லயே நம்ம வந்து எம்பிஏக்கு வந்து 500 தான் ஸ்பெண்ட் பண்ணும். எம்சிஏக்கு 500 தான் ஸ்பெண்ட் பண்ணும். அப்படி செட் பண்ண முடியாதா நம்மளால? அது செட் பண்ண முடியாது. அதான் சொல்றேன் இல்லையா? கேம்பெயின் லெவல்ல ம். மட்டும் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க செட் பண்ணுவீங்க. அப்ப செட்டிங்ஸ் ம். வந்துட்டு செட் பண்ணும்போதே நம்ம டெய்லி பட்ஜெட்டும் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஆ. அப்ப அத குடுக்குற நீங்க ஓகே, டெய்லி ஓகே. பட்ஜெட் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆட் குரூப்புக்குமே சேர்த்து தான். நீங்க தனித்தனி ஆட் ம். குரூப்புக்கு நீங்க அமௌண்ட் வந்துட்டு ம். செட் பண்ண முடியாது. ம். ஓகே ப்ரோ. புரியுது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வச்சிருக்கீங்க. ரூ. 500 செட் பண்றீங்க. கீழ இருக்கிற ம். 5 ஆட் குரூப்புமே என்ன எம்பிஏ சம்பந்தப்பட்டதான். எந்த ஆட் குரூப் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாலும் எம்பிஏக்கு லீட் வரப்போகுது. கரெக்ட்டா? அதனால ஆமா. பிரச்சனை இல்ல. ம். பட் ஆனா அங்க எம்பிஏவும் ரன் பண்ண போறோம், எம்சிஏவும் ரன் பண்ண போறோம், எம்காம் ரன் பண்ண போறோம் அப்படின்னா, ம். யூசர் அதிகமா எம்சிஏ தான் அதிகமா தேடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆட் குரூப் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். மீதி எம்காமுக்கும், எம்பிஏக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா லீட் வந்துட்டு வராது. வராது. ம். புரியுது ப்ரோ. ஸோ இதனால தான் நம்ம தனியா வந்து ஸோ ரன் பண்றது தனித்தனியா நமக்கு நீங்க வச்சு என்ன அப்படின்னா, கேம்பெயின் ரன் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, பர்ட்டிகுலர் நீங்க அலோகேட் பண்ற அமௌண்ட் அந்த ம். புரோகிராம்க்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் ஆகும். ம். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. புரியுது. ம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ம். 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 நம்ம ம். தான் இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ப்ரொபோசல் வந்துட்டு குடுக்கணும். நம்ம வந்துட்டு அதே ம். மாரி ஒரு கிளையன்ட்க்கு வந்து நான் ஒர்க் பண்ண போறோம்னாலும், நம்ம வந்துட்டு டீட்டெயிலிங்கா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் உங்களுக்கு. அதே மாரி ம். 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 மேனேஜர் இருந்தாங்கன்னா, மேனேஜர்ட்ட இது மாரி வந்துட்டு என்ன அப்படின்னா, இது மாரி ரன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க வந்துட்டு கேட்டுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ம். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? எப்படி கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? இப்போ ம். நீங்க எப்படி இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நீங்க ஒர்க் பண்ண மாரி எப்படி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? அப்படின்ற ஐடியா ம். அட்லீஸ்ட் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு ம். செக்ஷன்ல மட்டும். ம். வந்திருக்கு ப்ரோ. சரிங்களா? ம். இத தான் ஓகே. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்டர்வியூல எக்ஸ்பிளைனும் பண்ணணும். ஓகே. நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ம். ஆர்கனைசேஷன்ல நான் வந்துட்டு பிஜி ம். மெடிசன் புரோகிராம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணி குடுத்தேன். எந்த சேனலு? ம். சேனல்னு கேட்டா ஆ. எந்த சேனல் சொன்னாலும் செய்வேன். ஏன்னா நான் இதுவரை நான் Googleல பண்ணியிருக்கேன், LinkedInல பண்ணியிருக்கேன், Facebookல பண்ணியிருக்கேன், Quoraல பண்ணியிருக்கேன். சொல்லணும். நம்ம தான் ம். சொல்லணும். ம். ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? புரியுது. அதே மாரி டிபிஎல்பி ப்ரோகிராம். டிபிஎல்பி ப்ரோகிராம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தோம். சோ ம். அந்த டிபிஎல்பி ப்ரோகிராம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே குடுத்துருவாங்க. லீட் டார்கெட் எல்லாமே குடுத்துருவாங்க. அந்த லீட வந்துட்டு அச்சீவ் பண்ணணும். புரோகிராம் வைஸ் இந்த கண்ட்ரிய டார்கெட் பண்ண ஆ சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே இதெல்லாமே ம். இதுக்கப்புறம் உங்க மைண்டுக்குள்ள உள்ளுக்குள்ள கொண்டுட்டு போயிருங்க. ம். இத தான் ம். ஒர்க்கா ம். பண்ணீங்க ம். அப்படின்றத எடுத்துட்டு போயிருங்க உள்ளுக்குள்ள. ம். ஓகே. புரியுதுங்களா? பட் ஆனா புரியுது ப்ரோ. பிராக்டிஸ் ம். எடுத்துட்டு போய் தான் எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணணும். சும்மா இங்க ஏதோ ம். ஒரு ம். கோர்ஸ் படிச்சுட்டோம், டக்குனு போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது கிடையாது. அதனால தான் ம். உங்கள ம். காலையில இருந்து ம். ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ண சொல்றேன் நானு திரும்பவும். ம். ம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு ப்ரிவ்யூ இந்த ஒரு வியூ வரட்டும்னு தான் நானும் உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, டக்குன்னு ஒரு ஆட் குரூப் ம். வந்துட்டு இப்போ உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ம். 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 ஓகே ப்ரோ. ஓகே. புரியுது. சோ இப்போ நம்ம வந்துட்டு ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏஐ டூல்ஸ் இருக்கு. ம். ChatGPT எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ChatGPT ம். மூலியமாவும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு கேம்பெயினோட ம். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இது மாரி கிரியேட் பண்ண போறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், வென்சன் அகாடமி ம். இஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட். தே ஆஃபரிங் ஆ ம். digital marketing courses, all in one digital marketing courses, including paid ம். campaign executive, ஆ ம். கிராஃபிக் டிசைனர் இது மாரி லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் எல்லாத்தையுமே உள்ள மென்ஷன் பண்ணிட்டு we are ம். going to run Google search at targeting Coimbatore location. So we need better lead ம். conversions keywords for each and ம். every campaign. At least I want 5 ad ம். groups. Each ad group ம். should have 10 lead conversion keyword ன்னு போட்டீங்கன்னா அதுவே ம். வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிரும். அத கீவேர்ட்ஸ் நமக்கு குடுக்கும். ஆமா இதெல்லாம் முன்னாடில கிடையாதுப்பா. இந்த ம். சாட் ம். ஜிபிடி மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. ம். கரெக்ட். உட்கார்ந்து நம்ம தான் நம்மளா வந்து என்ன கு அப்படின்னா அனலைஸ் பண்ணி இப்ப எழுதுவோம். பட் இப்போ இந்த ம். ம். டூல்லாம் வந்ததுனால நம்ம ஈஸியா வந்துட்டு என்ன அப்படின்னா டக்குன்னு ஒவ்வொரு 5 ஆட் குரூப் என்னன்னா 5 ஆட் குரூப் எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்னு ஐடியா குடுக்கும். 10 ஆட் குரூப் ம். என்னாலும் 10 ஆட் குரூப்புக்கான ஐடியாஸ் குடுக்கும். சோ இதெல்லாமே இருக்கு. ஓகே அது எப்படி பண்றதுன்றத பார்த்தலாமா? பாத்துரலாம் ப்ரோ. ஓகே. நான் ஸ்க்ரீன் இப்போ ஸ்டாப் பண்ட்டா? நீங்க உங்களோடதே நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இல்ல ப்ரோ என்னோடதுன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கும். இருங்க அதான் அது ஒன்றும் நீங்க பிரச்சனை ஷேர் பண்ணா இல்லை. கரெக்டா இருக்கும். சாட் ஜிபிடி சும்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடியா? ஓகே. வச்சிருக்கேன் bro. ம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி இஸ் அ எஜுகேஷன் செக்டார். வென்சன் அகாடமி இஸ் அ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் located in கோயம்புத்தூர். Education Institute located in கோயம்புத்தூர். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா தே ஆஃபரிங் வேற ப்ரோக்ராம் எடுத்துக்கலாமா? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்பிஹெச் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாமா? மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம். தே ஆஃபரிங் மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம். தே ஆஃபரிங் மாஸ்டர் இன் ஆன்லைன் போட்டுக்கோங்க. ஆன்லைன் மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம். ஆன்லைன் மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு அதுக்கிட்ட கொரி கேட்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு கொரி கேட்கறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம யாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்க அங்க ஜஸ்ட் வந்துட்டு அந்த டூல்கிட்ட நம்ம சொல்லிடணும், இன்புட்டா கொடுத்துடணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கேட்க வேண்டிய கொரியை வந்துட்டு கேட்கணும். ஓகே, வி ஆர் கோயிங் டு ரன் கூகுள் சர்ச் டு கெட் த லீட் ஃபார் எம்பிஹெச் ப்ரோக்ராம். We are going to run Google search ad for we are going to run Google search ad for to get the leads for online master in public health program, online MBH program. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா we need campaign settings and 10 ad groups. நான் இப்ப 10 கேக்குறேன். ஓகே. we need campaign settings and 10 ad groups. Each ad group should have 10 lead conversion keywords. What is the lead conversions keyword? முன்னாடியெல்லாம் நம்ம தான் ஒர்க் பண்ணணும். இப்பெல்லாம் டூல் வந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஈஸியா வந்துட்டு நல்லா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். நான் ஒரு ப்ரிவியூ காட்டணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆட் காப்பீஸ். ஒவ்வொரு ஆட் குரூப்புக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஆட் காப்பீஸ் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? தென் ஈச் ஆட் குரூப் வி வாண்ட் 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட். Each ad group we want 2 responsive search ad. அதாவது நம்ம இந்த கூகுள் சர்ச் ஆட் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அங்க அதுக்குள்ள யூஸ் பண்ண போற ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம சொல்றேன். சரிங்களா? ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் should have 15 headlines and 4 descriptions. ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்து நீங்க எழுதணும்னா 15 ஹெட்லைன் எழுதுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு ஆட் கிரியேட் பண்றதுக்கு. ப்ரோ ஒரே நிமிஷம் இதை மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா? கொஞ்சம் ஸ்டக் ஆயிருச்சு. ஓகே, responsive search ad should have 15 headlines and 4 descriptions. 15 headlines. 15 headlines and 4 descriptions. Okay, இப்போ headlines இந்த ஆட்ஸ் கேப்பில வந்து ஹலோ காப்பீஸா வரும். சரியா? அது நம்ம பார்க்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ இந்த டூலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்றேன். மற்றபடி டீடைலிங்லாம் நம்ம உள்ளுக்குள்ள ஒவ்வொரு டாபிக்கா போகும்போது பார்க்கலாம். ஓகே. இப்போ 15 ஹெட்லைன் சொல்லியாச்சு. இப்போ ஹெட்லைனோட கேரக்டர் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன் பக்கத்துல அண்டர் 330 கேரக்டர்ஸ், ஹெட்லைன்ஸ் அண்டர் 30 கேரக்டர்ஸ் அங்கனே பிராக்கெட் போட்டு ஹெட்லைன்ஸ் 15 ஹெட்லைன்ஸ் பக்கத்துலயே பிராக்கெட்ல அண்டர் 30 கேரக்டர்ஸ். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அண்டர் 90 கேரக்டர்ஸ். ஓகேவா? லாஸ்டா ஐஃபன் போட்டுட்டு நீட் டேபிள் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டுருங்க.
டேபிள்லயே உங்களுக்கு கொடுக்கும் ஹைஃபன் போட்டு நீடு டேபிள் ஃபார்மேட் அண்டு எக்ஸல் ஃபார்மேட்னு கேளுங்க. எக்ஸல்லையும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி நீடு டேபிள் ஃபார்மேட் அண்டு எக்ஸல் ஃபார்மேட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்றத சொல்லிடணும். சொல்லிட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். சரியா? ஓகே, என்டர் கீ பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எம்பிஹெச் ப்ரோக்ராமுக்காக நம்ம ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா லைக் அங்க நம்ம வந்துட்டு 10 ஆட் குரூப்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். செட்டிங்ஸும் நமக்கு வேணும். சரியா? அப்ப பாருங்க, கேம்பெயினோட நேம் ஆன்லைன் எம்பிஹெச் ப்ரோக்ராம் மென்ஷன் அகாடமி, அதான் கேம்பெயினோட நேம். கேம்பெயினோட டைப் சர்ச் ஆட். மேல போங்க, அது கீழே ஜெனரேட் ஆயிட் பண்ணிட்டு இருக்கட்டும். ப்ரோ ஒரே நிமிஷம், கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஓகே, என் சைடா? இருங்க ஒரு நிமிஷம். ஒரு கைடு தான் இருக்கு எனக்கு. இப்போ கிளியரா இருக்கா ப்ரோ? தெரியுது தெரியுது. கேட்டது இருக்கு. ஓகே, கீழே கேம்பெயின் செட்டிங்ஸ் அப்படின்ற டேபிள். ஏன்னா நம்ம கேம்பெயின் செட்டிங்ஸும் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? நம்மளோட கொரியில கேம்பெயினோட செட்டிங்ஸும் நம்ம கேட்டிருக்கோம். கரெக்டா? ஆமா ப்ரோ. அதனால கேம்பெயின் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுச்சு. கேம்பெயினோட டைப் சர்ச் ஆட், நெட்வொர்க் கூகுள் சர்ச் நெட்வொர்க்ல மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். லொகேஷன்ஸ் இந்தியா ஆர் நம்ம தான் வந்து லொகேஷன்ஸ் வந்து செட் பண்ண போறோம். லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசுற பீப்புளுக்கு. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம படிப்போம் என்ன அப்படின்றது. பட்ஜெட் 1500 per day. நம்ம அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் பட்ஜெட் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஆட் ரொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம செட்டிங்ஸ்ல போய் செட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து கீழே வந்துட்டு பாருங்க. ஸோ நம்ம 10 ஆட் குரூப்ஸ் கேட்டிருக்கோம். அப்போ ஆன்லைன் எம்பிஹெச் அப்படின்றது ஒரு ஆட் குரூப். எம்பிஹெச் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்றது ஒரு ஆட் குரூப். எம்பிஹெச் கோர்சஸ் இன் இந்தியா அது ஒரு ஆட் குரூப். பப்ளிக் ஹெல்த் டிகிரி அது ஒரு ஆட் குரூப். அப்போ மொத்தத்துக்கு உங்களுக்கு 10 ஆட் குரூப்போட நேம் வந்து டிஸ்ப்ளே இருக்கு. அந்த இதுக்குள்ள கீவேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா சாம்பிள் கீவேர்ட்ஸ் தான். நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பட் ஆனா இது ஒரு சாம்பிள் கீவேர்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, அடுத்து ஆட் குரூப்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன ஆட் குரூப் நம்ம என்ன கேட்டு இருக்கோம்? ஒவ்வொரு ஆட் குரூப்லயும் ரெண்டு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் கேட்டிருக்கோம். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு ஆன்லைன் எம்பிஹெச் அப்படின்றது ஒரு ஆட் குரூப். அப்போ அந்த இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 2 ஆட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க, ஆன்லைன் எம்பிஹெச் ஹெட்லைன் 15 ஹெட்லைன் இருக்கு. கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கு. ஆமா, 15 ஹெட்லைன்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஆமா. ஒரு மீட்டிங் 10 மினிட்ல எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கு. ஓகே ஓகே, இப்போ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸலாவும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். சரியா? ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீட் பெட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராவும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? அப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்களா? இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஓகே ஓகே பண்ணுங்க. யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தயாராயிக்கோங்க. சரியா? ஓகே, இதுதாங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேசிக். ஸோ இந்த பேசிக் தெரியாம நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக உள்ள போய் ட்ரை பண்ணவே கூடாது. அதே மாதிரி நீங்க பேசுறதுக்கும் தயாராயிரணும். நம்ம 2 விதமான ப்ரோக்ராம்க்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயின் வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கான ஸ்டைல்ல நான் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நீங்க ரெடி ஆயிரணும். ஓகே ப்ரோ, புரியுது. ஓகேவா? ஓகே ஓகே ஓகேப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம போயிட்டு எங்க போய் லாகின் பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூல்ல எங்க போய் லாகின் பண்றது அப்படின்னா நியூ டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு ads.google.com சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ads.google.com. ads.google.com. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்டா வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது அட்ரஸ் அதான். ads.google.com அதான். ஒரே நிமிஷம்.
ஒரே நிமிஷம். அது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஹலோ, இப்போ கேக்குதா ப்ரோ? லேப்டாப்பா பிசிங்களா? ஹலோ. கேக்குதுங்க. எனக்கு லேப்டாப் தான். கேக்குது. லேப்டாப் தான் ப்ரோ, லேப்டாப் தான். சரி, ஓகே, ஓகேங்க. பட் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி எனக்கு அந்த அந்த டிஸ்பிளே எதுவுமே வரல. ஓ அப்படி, அப்போ என்னோட நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் போல. ஓகே. இப்போ தெளிவாக கேக்குது ப்ரோ. கேக்குதுங்க, கேக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் தானே ப்ரோ? ஃபர்ஸ்ட் கூகுள் லிங்க் ஆட்ஸ். தான். ads.google.com. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க போற இந்த கூகுள் ஆடுக்கான கேம்பெயின்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண போற பிளேஸ் வந்துட்டு இதுதான். ஸோ இப்போ நீங்க சைன் இன் ஆர் ஸ்டார்ட் நோ கொடுத்துக்கோங்க. ம். ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. நான் வேணா இப்போ மீட்டிங் 5 மினிட்ஸ் முடிப்போம், ஒரு கட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணட்டுமா நியூ இதில்? இல்லைங்க, இல்லைங்க, இருங்க. இது உங்களுக்கு சும்மா ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா மீட்டிங்கே உங்களுக்கு வந்துட்டு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ம், ஓகே ப்ரோ. எனது அடுத்து 11 o'clock செஷன் வந்து இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ப்ரோ. லோட் ஆகுது. லோடே வந்துருச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுங்க. இப்போ ஸ்டார்ட் நவ் ம், கொடுங்க. ஓகே. ஸ்டார்ட் நோ. வந்துருச்சு ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே என்ன இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஸ்கிப் பண்ண சொல்லி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ம். கீழே எதுவும்? ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குதுங்க. எனக்கு கேக்குது. ஹலோ. உங்களுக்கு கேக்குதா? ஒரே நிமிஷம் ப்ரோ. அது என்னன்னா, நான் ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணி ஓப்பன் பண்றதுனால கொஞ்சம் லேப்டாப் வந்து திணறுது எனக்கு. ஓகேங்க, ஓகே. கேக்குதா ப்ரோ? கேக்குதுங்க, கேக்குது, எனக்கு கேக்குது. இருங்க. கிரியேட்டிவ் ஒரு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ஃபியூ சிம்பிள் ஸ்டெப்ஸ். கிளிக் பண்றேன், பட் ஆனால் உள்ள வந்துருச்சு ப்ரோ. இப்போ வந்து என்னோட கூகுள் அக்கௌண்ட் வழியா வந்து இப்போ கூகுள் ஆட்ஸ் உள்ள நான் லாகின் பண்ணிட்டேன் நான் இப்போ. ஆமாங்க. உங்களோட ஆ, ஜிமெயில் ஐடி வழியா தான். ஓகேங்களா? நீங்க எந்த மெயில் ஐடி ஆ. லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க? தமிழ் இனியன் 4427 ஒரு இமெயில் ஐடி. ஓகே. அந்த மெயில் ஐடி வழியா தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அதாவது இப்போ நீங்க தான் ஏஜென்சியோட அக்கௌண்ட், அதாவது நீங்க தான் இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. உங்களோட ம் பிசினஸ் நேம் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு அது ஆப்ஷனல் தான். பிசினஸ் நேம் அப்படின்றது உங்க நேமே கூட இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகே. நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஓகே. ம் ஓகே. கார்த்தி டிஜிட்டல். ம் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா எங்க வந்துட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை வந்துட்டு கிளிக் பண்றாங்க அப்படின்னா எங்க போகணும் அப்படின்றத நம்ம செட் ம் பண்ண போறோம். பட் கிளையண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது we will use some ம் other landing pages also. சரியா? ஸோ இப்போதைக்கு ம் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே யுவர் பிசினஸ் ஃபோன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் கொடுத்துட்டா? எஸ், நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துடலாம். நம்ம இந்த கூகுள் ஆட் அக்கௌண்டோட ஏதாவது வேற ஏதாவது அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண போறதா இருந்துச்சுன்னா யூடியூப் லிங்க் பண்ண போறோம்.
ஸோ அது மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஸ்கிப் பண்ணிட்டா? ஸ்கிப் பண்ணிடலாம். ம். ஓகே, இப்போ கீழே வந்துருங்க. ம். கீழே வாங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. இல்லைன்னா கீழே இங்கே இருங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் இல்ல இப்படி செட்டப் கொடுத்துடலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்க. செட்டப் ஆன் ஆ ஆ அக்கௌண்ட் ஒன்லின்னு கீழே ஆ ஒரு ஆ ஆப்ஷன் ஆ பாருங்க. கீழே ஒரு ப்ளூ கலர் ஹைப்பர் லிங்க் இருக்கு பாருங்க கீழே. ஆ ஆமாம் ஆமாம் அங்க ஆமாம் செட்டப் ஆன் ப்ரோ. அக்கௌண்ட் ஒன்லி. செட்டப் ஆன். இப்போதைக்கு நான் கேம்பெயின் எதுவும் கிரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்டெப் வரும்போது செட்டப் ம் ஆன் அக்கௌண்ட் ஒன்லி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஓகே, இங்க வந்துட்டு ம் என்ன ம் கிளிக் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ம் ஓகே, இதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ம் மாத்த முடியாது. நேத்து நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ம் ம் ஓகே, ஆமாம் இப்போ வந்து ஆமாம் என்ன அப்படின்னா நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டினியூ நீங்க கொடுத்துடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே ப்ரோ, கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கும். இப்போதைக்கு நீங்க ஒரு ₹500 இல்லைன்னா ₹100 கூட ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, லோட் ஆகுது. ஓகே, ம் ஸோ நம்ம அந்த கிரியேட் நியூ பேமெண்ட் ப்ரொஃபைல் ம் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பேமெண்ட் ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும். ஸோ அதில் உங்களோட அட்லீஸ்ட் ஒரு ₹100 ₹500 ம் ஏதாவது ஆட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா ம் வந்து ம் என்ன ஓகே அப்படின்னா ப்ரோ. நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு அதாவது ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். சரியா? ம் ஓகே. மினிமம் எவ்வளோ ப்ரோ அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்? நீங்க இப்போதைக்கு ₹100 உள்ளுக்குள்ள ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ம் ஓகே ஓகே, ப்ரோ. இது ஓகே மீட்டிங் எண்ட் ஆக போகுது. நான் வந்துட்டு கூகுள் மீட் ம் வழியா வர்றேன். சரியா? ம் ஸ்கிரீன் ஓகே அப்படியே ப்ரோ. ஆன்லயே ஓகே. இருக்கட்டும். ஒரு ப்ரொஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம்.